ஷலோம் அனைவருக்கும். ஷலோம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஷலோம். ஷலோம் எல்லாம் ஷலோம். கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு கிளியரா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து தோராவே எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அன்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு செஷனில். ஸோ ஃபஸ்ட்டு முதலாவது நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம்னா, தோரா வந்து எப்படி கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் வந்து ஸோ மோஷேக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். அதோட ரெஃபரன்ஸ் நம்ம ஒருத்தோட பார்க்கலாம். யாத்ராகமம் 24:12. யாத்ராகமம் 24:12 ஒருத்தோட படிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, இங்கே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்ம தோரா பேசிக்ஸ் லேட்டாக ஜாயின் ஆகணுங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனு, தோரா எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாம் தோரா படிக்கிறோம், வாசிக்கிறோம். தோரான்றது எப்படி கொடுக்கப்பட்டது என்னதுன்றது தான் நம்ம இந்த கிளாஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ அது ரெஃபரன்ஸ் வந்து யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். 24:12 யாத்ராகமம். ஸோ ஒருத்தோட வாசிங்க. 24:12. ஓகே. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன பார்க்குறோம்? அங்கே நம்ம என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து மோசேக்கு? நீங்க வந்து மலையின் மேல வந்து ஏறி வந்து நான் கொடுக்கிற கற்பனைகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் வந்து கொடுப்பேன் என்றார். ஆமா, தருவேன்னு சொன்னாங்க. ஆமா, கரெக்டு, தருவேன்னு சொன்னாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு தமிழில் அந்த வருஷத்தில் ரெண்டு வருது வருதா இல்லைன்னு தெரியல எனக்கு. தோரா குறித்த அந்த வேர்ட்ஸ் ரெண்டா பார்க்குறோம். தோரா ஒன்னு கொடுக்குது, இன்னொன்னு உபதேசிக்குது. உபதேசிக்கிறா அந்த நீ பேர் கத்து கொடுக்குது. உபதேசம். ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து ஐ வில் கிவ் யூ த டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன், தோரா அண்ட் த கமாண்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. தோரா மறுபடியும் உபதேசம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையை குறித்து நம்ம சேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோரான்றது வந்து எழுதப்பட்டு இருக்கிற தோரா, ரிட்டன் தோரா. அண்ட் ரெண்டாவது வந்து உபதேசிக்கிறது என்னன்னா, எழுதப்பட்டிருக்கிற அந்த தோராவோட எக்ஸ்பிளனேஷன், அதோட விவரங்கள். அதே தான் நம்மளுக்கு ஓரல் தோரா இங்கிலீஷில் அப்படின்னு சொல்றாங்க. ஹீப்ரூல ரிட்டன் தோராக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தோரா ஷெபிக்தா. ரிட்டன் தோராவே, எழுதப்பட்டிருக்கிற தோராவே தோரா ஷெபிக்தா ஹீப்ரூல. அண்ட்
அதோட எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்க வந்து தோரா ஷே பெஆல் பே. தோரா ஷே பெஆல் பே. ஆனா அதோட மீனிங் என்னதுன்னா, கர்த்தர் வந்து சொல்லும் போது மோசே அவருக்கு சொல்லும் போது மோசே வந்து அப்படியே எழுதிட்டு இருந்தார். அந்த எழுதப்பட்ட தோரா தான் இப்போ நம்ம கையில டிரான்ஸ்லேட்டடா அந்த லாங்குவேஜஸ் உங்களுக்கு தமிழ், இங்க எங்களுக்கு தெலுங்கு, இப்படி உலகம் முழுவதும் அந்த லாங்குவேஜஸ் இல்ல அந்த 5 புத்தகம் தான். ஆமா, எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டது. அது கூட அந்த 5 புஸ்தகம் மாத்திரம்தான் ஆண்டவர் வந்து சொன்னது. மோசே வந்து அது எழுதுது ஆண்டவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 5 புஸ்தகம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது இப்போ நம்ம வந்து இந்த காலகட்டத்துல ஒரு 4000 வருஷம்க்கு அப்புறமா நம்ம வந்து அந்த நாள்ல கொடுத்த தோராவை நம்ம இப்ப படிக்கிறோம். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 4000 வருஷம் கீழே தோரா எப்படி கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த 4000 வருஷம் கீழே அப்படின்னும் போது நம்ம இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல இருக்கிற இந்த சமூகமா இல்ல அந்த அட்மாஸ்பியரா, இதுங்க எல்லாமே ஒரே டோட்டலா டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ல நம்ம இருக்கோம். ஸோ தோரா கொடுக்கும் போது வவல்ஸ் கிடையாது. இங்கிலீஷ்ல வவல்ஸ் AEIOU. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு தெலுங்குல அச்சுலு அப்படின்னு வாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அது? குணிந்த. இப்போ தமிழ்ல லெட்டர்ஸ் நம்ம கத்துக்கும் பொழுது ஆ அம்மா அப்படின்னு தானே கத்துருவாங்க. அந்த ஆ ஆ உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களா? ஆனா அது ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு அது விளக்கம் சொல்லுங்க. அது என்னதுன்னு? ஆ ஆ இ இ உ உ. சோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். அது உயிர் எழுத்துக்கள். முதல்ல நம்ம மொழியில தமிழ்ல வந்து லெட்டர்ஸ் அதுதான் உயிர் எழுத்துக்கள். சரி, இப்ப நான் கேக்குறது என்னன்னா, அதுக்கு ஆட் ஆகுது இல்லைங்களா? ஆமா. அது என்ன சொல்லுவாங்க? அப்போ என்ன, இப்போ காய் இருக்குதுன்னா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள். சோ அந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு வந்து வார்த்தை வரும். ஹீப்ரூல வந்து WH நம்ம சேர்க்கோம்ல. உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்ததுதான் உயிர் மெய் எழுத்துக்கள். சோ இப்ப நம்ம தோரா வந்து நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த 2வது இது இல்ல, வவல்ஸ் கிடையாது, அப்படித்தான் கொடுத்தாங்க. சோ மோசே வந்து அப்படித்தான் எழுதினார், அந்த வவல்ஸ் இல்லாம தான் எழுதினார். சோ அது எப்படி வாசிக்கணும், அது எப்படி படிக்கணும்ன்றது வந்து அந்த வவல்ஸ் அது அவருக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது இல்லாத கொடுக்கறது ஹீப்ரூ மொழி. நான் சொல்றேன், தமிழ் கிடையாது, ஹீப்ரூ மொழி. ஹீப்ரூ மொழியில அந்த வவல்ஸ் இல்லாம தான் அவர் வந்து எழுதினார். ஸோ அது படிக்கும் போது இல்ல அது வாசிக்கும் போது அது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அவரு படிச்சு காட்டினார், சொல்லி காட்டினார். யாரு? மோசே. யாருக்கு அப்படின்னா யெகோஷுவாக்கு, அவருக்கு அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஹீப்ரூ மொழி வந்து அந்த வவல்ஸ் இல்லாத ஓன்லி கான்சனன்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ரெஃபரன்ஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு டியூட்டரானமி 33:4. டியூட்டரானமின்னா உபாகமமா? உபாகமம் 33:4.
மோசே 3. நமக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. சோ மோசே நமக்கு கொடுத்தார், என்ன கொடுத்தாரு? நியாய பிரமாணத்தை நியாய கற்பித்தார். பிரமாணத்தை. சோ நியாய பிரமாணத்தை மோசே கொடுத்தார். சோ ஃபர்ஸ்ட் அந்த தோரா யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா மோசே. இதுதான் டைரக்ட் ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு. நியாய பிரமாணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தார். சோ அவர் கொடுக்கும் போது அதோட விளக்கங்க கூட அவரே சொல்லி தந்தார். அது எங்க பாக்குறோம் நம்ம இப்போ மோசே வந்து யெகோஷுவாக்கு கற்று தந்தார்ன்றது எப்படி தெரியுது நம்மளுக்குன்னா, யெகோஷுவா புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது 1வது அதிகாரம், யெகோஷுவா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. சோ அப்போ ஆண்டவர் மோசே இறந்ததுக்கு அப்புறம் யெகோஷுவாவோட பேசும்போது என்ன சொல்றாரு? நானு கொடுத்த நியாய பிரமாணம் சொல்ல, மோசே கொடுத்த நியாய கொடுத்த பிரமாணம். மோசே கொடுத்த நியாய பிரமாணம் அப்படின்னா ஆண்டவர் வந்து மோசேக்கு கொடுத்து மோசேக்கு எல்லாமே கத்து தந்தார். அதுக்கப்புறம் மோசே வந்து அவரு ஆண்டவர் கிட்ட இருந்து கத்துக்கிறது எல்லாமே யெகோஷுவாக்கு சொல்லி கொடுத்தார். சோ அப்ப ஆண்டவர் வந்து நான் என்ன கொடுத்தானோ அது நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடு, அந்த நியாய பிரமாணத்துல நடு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பாக்குறது கிடையாது. ரைட்? ரைட். சோ டைரக்டா ஆண்டவரே சொல்றாரு, நான் மோசே உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அதுதான் நீ ஃபாலோ பண்ணும். அப்போ கம்ப்ளீட் தோரா ஆண்டவர் வந்து மோசேக்கு தான் கத்து தந்தார்ன்றது இதுல நம்மளுக்கு புரியுது நல்லா. ஸோ மோசே என்னெல்லாம் உங்களுக்கு கத்து தந்தாரோ, அது யெகோஷுவாக்கு கத்து தந்தாரோ அதே தான் நீங்க என்ன பண்ணும், நடந்துக்கணும். அதுல இருந்து வலதுமோ லெஃப்ட் ரைட்டு போக வேண்டாம். ஸோ எல்லாமே அப்படின்னு சொல்லுதுங்களா அந்த தமிழ்ல? புரியுது. அதான் நம்ம வந்து வேற வழியில பேரக்கூடாது. அதாவது நேர் ரூட்ல போகணும், வேற பக்கம் பேரக்கூடாது. அதான் இல்ல நான் கேக்குறது என்னன்னா, அந்த இப்போ நீங்க படிச்ச அந்த வசனத்துல எல்லாமே அந்த நியாய பிரமாணம் எல்லாத்தையும் அந்த இது வருதா அப்படின்னு, கம்ப்ளீட் தோரான்றது வருதா? ஆமா, நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு எல்லாம்ன்றது வருது பாத்தீங்களா? அதோட மீனிங் என்னன்னா, ஆண்டவர் எல்லாமே மோசேக்கு கற்று தந்தார். மோசேக்கு கற்று தந்த அந்த நியாய பிரமாணத்தை எல்லாமே அவரு யெகோஷுவாக்கு வந்து சொல்றாரு, நீ கத்துக்குன்னு நீ நடக்க வேண்டும் அப்படின்னு. சோ அப்புறமா யெகோஷுவா வந்து அந்த 70 பேரு பெருவங்களுக்கு கற்று தந்தார். அதே தான் ஆஸ் இட் இஸ் 70 பேருக்கு. அப்படிதான் அந்த தோரா வந்து அப்ப அந்த நாள்ல புஸ்தகங்கள் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி அந்த நாள்ல புக்ஸ் கிடையாது. ஸோ புக்ஸ் இல்லாததுனால அது வந்து ஓரலா அப்படின்னா வார்த்தைன்படி அவர் சொல்றாரு, அவங்க கேட்குறாங்க, அது எல்லாமே மண்டல வச்சுக்க வேண்டியதுதான் பை ஹார்ட். ஸோ யெகோஷுவா அதே மாதிரி அந்த 70 பேரு கூட பெருவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு கிட்ட ஒரு 20,000 பேஜஸ் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா நீங்க ஒரு தடவை அவங்க பிரெயின் பவர் திங்க் பண்ணி பாருங்க. 20,000 பேஜ் கிட்ட 20,000 பேஜ் அவங்க பிரெயின்ல இருக்கும் அப்படின்னா அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட் பீப்புள் இருந்திருப்பாங்க. ஸோ யெகோஷுவாலேருந்து பெருவங்களுக்கு. ஸோ எதேனா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உபாகமம் 17வது அதிகாரத்துல பார்த்தோம்னா 17:9 வசனம் பாருங்க.
லேவியரான ஆசாரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். ஸோ நியாயாதிபதியே என்ன செய்யணுமா? விசாரிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எதனா கொஸ்டின் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட தான் எல்லா கொஸ்டின்ஸுக்கு பதில் உண்டு. ஸோ அந்த நியாயாதிபதி கிட்ட போய் அந்த யாஜகர் அந்த லேவியங்கள்கிட்ட போய் கத்துக்கணும். அவங்க தான் அதுக்கு ஏத்தபடி என்ன தருவாங்களா, அந்த ஜஸ்டிஸ் தருவாங்க. ஆமாவா? 10-11 கூட படிங்க. கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு இனி இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாய் இருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். சோ அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா உன்னோட சாய்ஸ் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, நியாயாதிபதிங்க என்ன சொல்றாங்களோ அது கவனமா கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவரோட வார்த்தை. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் போய் கேட்கிறேன், என்னோட இது பிரச்சனை இப்படி இருக்குது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, புரியல, சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த காலத்துல இருக்கிற அந்த நியாயாதிபதி அவரு என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம எடுத்துக்கின்னு போய் செய்யணும். தவிர நீங்க சொல்றது எனக்கு புரியுது கிடையாது, எனக்கு இஷ்டமே இல்லை, அந்த இது நான் வேற மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட சான்ஸ் கிடையாதான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றது அப்படியே செய்யணும். இதுதான் ஆண்டவரோட கமாண்ட். அப்படின்னா அதோட மீனிங் என்ன? நம்ம உடன்படிக்கையில வந்துட்டோம்னா நம்ம அவங்க சொல்லணும் கேட்கணும் அந்த வசனத்தின்படி. சோ ஏன் சொந்தமா நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை இங்க, புரியுதுங்களா? எனக்கு இப்படி தோணுது, நான் இப்படி செய்யறது ரைட்டானு எனக்கு இப்படி தோணுது, அது நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம செய்துக்கு போக்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. நிறைய டைம்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு எப்படி ஈஸியா இருக்குதோ, எதனா ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷனை நமக்கு எது ஈஸியா இருக்குதோ அது ஏத்த மாதிரி நடக்க விரும்புறமே தவிர, அது கொஞ்சம் கஷ்டமான இருந்தது உனக்கு நம்மளுக்கு, ஸோ அது வேண்டாம், இது பண்ணலாம், எனக்கு இது ஈஸியா இருக்குது, ஸோ நீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது சார், நான் அதை என்னால முடியாது, நான் ஈஸியா இது எனக்கு தோண்டுது, இது நல்லதா எனக்கு தோண்டுது, இது ஒண்ணு எனக்கு தோண்டுது இது நல்லதான்னு. ஸோ அது நம்மளுக்கு என்ன தோண்டுது, அது ரைட்டா ராங்கான்றது நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சிருஷ்டிகர்த்தர் மாத்திரம் தான் அதை டிசைட் பண்ண ஏது நல்லது. அதனாலதான் நியாயாதிபதி கிட்ட போய் விசாரிக்க வேண்டும். என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க சொல்றது தான் நீ செய்யணும், தவிர அதுல இருந்து மறுபடியும் நீங்க லெஃப்ட் ரைட்டுக்கு போகக்கூடாது, உன்னோட ஆலோசனை பற்றி போகக்கூடாது. கிளியர் கட். இது கிளியரா இங்க வரைக்கும்? இப்போ ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் எல்லாரும் கூட கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் எல்லாமே என்னன்னா, எனக்கு என்ன தோணுது, அது எனக்கு என்ன தோணுதுன்றது எப்படி எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா, நான் ரட்சிப்பு பெற்றேன் அப்படின்னா எனக்கு பரிசுத்த ஆவி வந்துருச்சு, எனக்கு பரிசுத்த ஆவி ஆனவர் என்னை வழி நடத்துறார். கிறிஸ்டியன் வேர்ல்டு நம்ம பார்க்கும்போது, உலகம் பார்க்கும்போது யாரு கேட்டாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானார், எனக்கு பரிசுத்த ஆவியானார் சொல்றாரு, நான் செய்யறேன் அப்படின்றார். ஆமாவா? அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நம்ம இப்போ ஒரு 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 ஃபார்மேட்டு, ஒரு சர்ச்சு, எல்லாரும் அதுக்கு ஒபே பண்ணி இருக்கணும், அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது.
இப்போ சிஎஸ்ஐ, இஎஸ்ஐ, ரோமன் கேத்தலிக்கு, ப்ராட்டஸ்டன்ட்டு, அப்போஸ்தலிக்கு, பென்டிகாஸ்டலு, இப்படி டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தோண்டுதோ அதே செய்துட்டு போயின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டு இது இப்படி செய்யணும் இதுதான் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஆமாங்க இல்லையா? ஸோ அப்போ அது எப்படி போகுது அப்படின்னா, எனக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரு அதுதான் நான் செய்கிறேன். ஸோ அப்போ அதனால தான் மாதத்துக்கு ஒரு வேட்டி அந்த ராவ் போஜனமா என்ன சொல்லுவாங்க அது தமிழ்ல? சொல்லுவாங்க திருவிருந்து ஆராதனை. ஸோ அந்த திருவிருந்து ஆராதனை வந்து ஒரு காங்கிரிகேஷன் மந்த்லி ஒன்ஸ் பந்து, ஒரு காங்கிரிகேஷன் இயர்லி ஒன்ஸ் பந்து, ஒரு காங்கிரிகேஷன் வந்து டெய்லி எடுக்கணும் வந்து, ஒரு காங்கிரிகேஷன் வந்து வீக்லி எடுக்கணும் வந்து. ஆமா கரெக்ட். ஆமா கத்தோலிக்க மதத்துல வந்து டெய்லி எடுப்பாங்க. கத்தோலிக்கத்துல, ஆமா ரோமன் கத்தோலிக்கல டெய்லி உண்டு. ஸோ அப்போ யாருக்கு தோண்ட இது அவங்க செய்யறாங்களா? அப்போ அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு. இப்போ ஒரு சர்ச்சுக்கு ஒரு சட்டம். இப்போ போப்பு கொடுத்த ஒரு சட்டம் உண்டு. போப்பு ரோமன் கத்தோலிக்க அவங்க சட்டம். வேற புரட்டஸ்டாண்டுக்கு அவங்க அந்த மார்ட்டின் லூதர் அவர்கிட்ட சட்டம். இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் வச்சிருக்காங்க. இப்போ போப்பு சட்டம் வந்து கரெக்டா ரோமன் கேத்தலிக் ஃபாலோ பண்ணுது. ஆனா அந்த மார்ட்டின் லூதர் தான் இப்போ 50,000 டினாமினேஷன் ஆயிப்போச்சே. 50,000 1-2 கிடையாது. மார்ட்டின் லூதர்ல இருந்து 50,000 டினாமினேஷன்ஸா மாறிட்டு இருக்கு இன்னைக்கு வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ரோமன் கேத்தலிக்ல இருந்து டிவைட் ஆன ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட்டு ஒரு ஃபார்மேட்டு அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ இத்தனை நீங்க பென்டிகோஸ்டல் இல்லை அப்போஸ்தலிக்கு இது இவாஞ்சலி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட ஆவியானவர் சொல்றார் இதுதான் போயின்னு இருக்குது. ஸோ ஒரு சர்ச்சில் ஆவியானவர் ஒரு மாதிரி சொல்றாரு, இன்னொரு சர்ச்சில் ஆவியானவர் இன்னொரு மாதிரி சொல்றாரு. ஸோ அதுபடி போறாங்களே தவிர ஏது உத்தமமானது, ஏது ரைட்டு, ஏது கரெக்டு, எப்படி நடந்தாக்கா நம்ம வந்து தோரா வழியில நம்ம கரெக்டா இருப்போம்ன்றது வந்து யாருமே சொல்றது கிடையாது. ஆனா நம்ம தோரா எப்போ அது நம்ம விட்டுட்டு தோரா கிட்ட வருமோ அப்பதான் நம்மளுக்கு கிளியர் கட்டா ஒரு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அது வந்து கரெக்ட். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்தவ மதம் இருக்குது, முஸ்லிம் இருக்குது. மெயின் வேர்ல்டு வைடா நம்ம பார்க்கும்போது இந்த 2 மதம் கூட எங்களோட மதத்தில் நீங்க வந்தாதான், எங்களோட ஃபெய்த் நீங்க பிலீவ் பண்ணாதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம், இல்லைன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ கிறிஸ்டியானிட்டி கிட்ட வரும்போது அவங்க கண்டிப்பா என்ன சொல்றாங்க, இயேசுவை விசுவசிக்கணும், அவர் மரணத்தை விசுவசிக்கணும், அவர் ரத்தத்தால கலவப்படணும், அப்பதான் விமோச்சனை, அப்பதான் ரட்சிப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. முஸ்லிம் கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபெட் முகமது தான் நம்ம விசுவசிக்கணும், ஒரு 5 பில்லர்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்குது இஸ்லாம்ல, அது நீங்க பிலீவ் பண்ணாதான் ரட்சிப்பு, இல்லைன்னா பரலோகம் கிடையாது. ஆனா யூதத்துவம் வந்து ஜுடாயிசம் வந்து அப்படி சொல்றது இல்லை, நீங்க எங்ககிட்ட வந்தாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னு ஜுடாயிசம் சொல்றதே இல்லை. இப்ப நம்மள கூப்பிடுறதே கிடையாது. நம்ம தான் இப்ப வழிய வந்து நம்ம வாண்டாவதும், நம்மளா வழிய வரோம், அவங்க கூப்பிடவே மாட்டாங்க, கூப்பிடுறதே கிடையாது. இல்ல நான் வந்து அந்த தீரி சொல்றேன். அவங்களோட தீரி வந்து நீங்க யூதத்துவத்துக்குள்ள வந்தாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தையே கிடையாது அங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த நியாய பிரமாணங்கள் கொடுத்தார், அது நாங்க செய்யணும். புறஜாதிங்களுக்கு வேற கொடுத்தாரு, அது நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க செய்யற ரோல் நீங்க செய்யும் போது, நான் செய்யற ரோல் நாங்க செய்யும் போது, அப்பதான் ஆண்டவரோட சித்தம் இந்த பூமியில நடக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. தவிர நீங்க எங்களுக்குள்ள வாங்க, எங்ககிட்ட வந்தாக தான் நீங்கள் உங்களுக்கு ரட்சிப்பு, அப்பதான் உங்களுக்கு பரலோகம் என்ற வார்த்தையை அவங்க சொல்ல. எந்த ரிலீஜன் நீங்க எடுத்துக்கினாக்க கூட எங்க ரிலீஜன்லக்குள்ள வந்தாதான், எங்க விசுவாசத்துக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுது. தவிர
ஸோ ஜுடாயிசம் வந்து அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா ரொம்ப கிளியர் கட் எவிடன்ஸ் இருக்கு. என்னன்னா யூதர்கள் செய்ய வேண்டியது யூதர்கள் செய்யணும், புறஜாதி மக்களுக்கு என்ன கொடுத்தாரோ ஆண்டவரும் அவங்க அது செய்தா போதும். அப்பதான் இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்புன்றது இல்ல ஆண்டவரோட பிரசன்னத்தால நிரப்பப்படும், ஆண்டவரோட சித்தம் நிறைவேறும் அப்படின்னு தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. ஓகேயா? ஸோ நம்ம அந்த தோரா எப்படி கொடுக்கப்பட்டதுன்றது நம்ம இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம். ஆண்டவர் நேரடியா மோசேக்கு கொடுத்தாரு. மோசே அப்போ வந்து எனக்கு டவுட், மோசே அவங்க கூட அப்போ சீனாய் மலையில வந்து அப்போ வந்து யோசுவா இருந்தாங்களா கூட? யோசுவா இருந்தாங்களா சீனாய் இல்ல மலையில மோசே அவங்க கூட? இல்ல இல்லையா? இல்ல ஓகே மோசேக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்த. யெகோஷுவா வந்து அந்த சீனாய் மலை பாதி வரைக்கும் தான் போனாரு. ஓகே ஓகே. பாதி வரைக்கும் தான் போய் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தாரு 40 நாள். ஸோ அதுக்கு மோசே தான் மேலே போயிட்டு அது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரும்போது கீழே பார்க்கும்போது அது அந்த ஆடு சாரி என்னது அது கோல்டன் காஃப் கன்றுக்குட்டி. கோல்டன் காஃப் வச்சு அவங்க இது பண்ணும்போது அவர் தூக்கி அடிக்கிறாரு. மறுபடியும் மோசே வந்து மேலே போய் ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு 2வது தடவை அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. ஓகே ஓகே. ஸோ அப்போ எடுத்துன்னு வரும்போது யெகோஷுவாக்கு அவரு கத்து தந்தாரு. யெகோஷுவா வந்து அது கத்துக்கிட்டு 70 பேர் பெரியவங்களுக்கு த ஹெட்ஸ் ஆஃப் த சென்ஹெட்ரின் லீடர்ஸ் அவங்களுக்கு கத்து தந்தார். ஸோ அப்படிதான் அது ஒரு அந்த தோரான்றது வந்து ரிட்டன் தோரா as well as the explanation of the தோரா போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம இப்போ பாருங்க இந்த பிக்சர். இது வந்து ஒரு ஐஸ் மலை. தண்ணி மேல நம்மளுக்கு தெரியறது வந்து ரொம்ப சின்னதா தெரியுது தண்ணி மேல. ஆனா தண்ணிக்குள்ள எவ்வளவு பெருசு இருக்குதுன்றது நம்மளுக்கு மேல இருந்து பார்த்தா தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரிட்டன் தோரா எழுதப்பட்ட தோரா வந்து மேல எவ்வளவு சின்னதா தெரியுது அதுதான். ஆனா அதோட விளக்கங்கள் தான் உள்ள இருக்கிற தோரா. இதுதான் ஓரல் தோரா. சோ நம்ம வந்து கண்டிப்பா இந்த ரிட்டன் தோராவோட ஓரல் தோரா எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு தோரா புரியாது. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இதோட இந்த தோரா தேவை இல்லைன்னா நம்மளுக்கு புரியவே புரியாது. ஓகேயா? ஓகே ஓகே. இப்ப இந்த ஓரல் தோரா தான் இப்ப நமக்கு தால்முத் புத்தகமா இருக்கு. அப்படித்தானே? தால்முத் மிஷ்னா ஓரல் தோராவை மிஷ்னா தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் பீரியட் வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் அது அப்படியே ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஜெனரேஷன் வாயின் வார்த்தையில தான் அது போயினே இருந்தது அதோட விளக்காங்க. ஸோ ஆண்டவர் வந்து சீனாய் மலை மேல கொடுத்த அந்த தோரா அப்பத்திலிருந்து செகண்ட் டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் 70 CE அப்ப வரைக்கும் கூட இது ஓரல் ட்ரெடிஷன் வந்து அப்படியே ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஜெனரேஷன் வாயின் வார்த்தையில தான் போயின்னு இருந்தது. எப்போ யூதர்கள் எல்லாருமே செதறக்கப்படுறாங்களோ அது வந்து அந்த ஓரல் ட்ரெடிஷன் மிஸ் ஆகி போயிடும். அப்போ யெகூதா ஹனசி அவரு பிரசிடென்ட், த பிரின்ஸ், பெரிய சேஜ். அவர் என்ன செய்தாரு, எல்லா சேஜஸும் பெருவங்கள ஸ்காலர்ஸ் அந்த சென்ஹெட்ரின் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம ட்ரெடிஷன் இந்த ஓரலா வர்றது வந்து
நம்ம மிஸ் ஆக போகுது, எல்லாம் சிதற அடிக்கப்பட்டுக்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு போயிடும், அது இருக்காத போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும், அதை வந்து அது கூட நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாரும் உக்காந்துட்டு அந்த ஓரல் ட்ரெடிஷனை எழுதினாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் மிஷ்னே தோரா அப்படின்னு சொல்றாங்க. அது மிஷ்னே தோரான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க தல்முது அன்னு ஏது நீங்க சொன்னீங்களோ அது வந்து அந்த ஓரல் தோரால இருந்து என்ன விஷயங்கள்லாம் எழுதின்னு வந்தாங்களோ அந்த ஓரல் தோராவோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதோட டிஸ்கஷன்ஸ், அதுதான் தல்முத். ஸோ ஒரு இப்போ வந்து ஆக்சுவலா என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம எந்த ஒரு லெவலுக்கு கீழுக்கு வந்துட்டோம்னா அவங்க எழுதின அந்த ஓரல் தோரா கூட புரியாத ஒரு அளவுக்கு வந்துட்டோம் கீழுக்கு. ஸோ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஜெனரேஷன் போகும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த பாட புக்கு வந்து நமக்கு வந்து தனியா கைடுன்னு உண்டு அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கரெக்ட் நீங்க சொன்னது. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக் வந்து நம்மளுக்கு புரியாதது போது இந்த டெக்ஸ்ட் புக்கு குறித்த கைடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்ப தல்முத். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதோட டிஸ்கஷன்ஸ், அதுல இருந்து தான் இன்னொன்னு கெமரா வருது. அது கூட புரியாத இன்னும் நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் லெவல், அது கூட புரியாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்னும் ஸ்டேஜஸ் என்ன பண்றாங்க, அப்படி 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 அதோட எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதுதான் ஒரு ஒரு லெவலா இத்தனை லிட்ரேச்சர் நம்ம ஜூயிஷ் இதுல நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் புரியறதுக்காக தான் சொல்றேன், அதெல்லாம் நம்ம படிக்கணும்ன்றது கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் புரிந்து கொள்றதுக்காக தான் சொல்றோம். ஸோ நம்ம அது ரிட்டன் தோரால எழுதி இருக்கிறது நம்மளுக்கு எப்படி புரியுமா புரியாதான்றது தான் இப்போ நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, யாத்ராகமம் 20 அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 8, 9, 10 இந்த 3 வசனம் படிக்கலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரும் வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். போதும் 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 போதும். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன இது படிக்கும் போது என்ன புரியுது நம்மளுக்கு? ஓய்வு நாள். ஓகே, ஓய்வு நாள் யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தர் வந்து யாருக்கு அந்த கற்பனை கொடுக்கிறார்? நம்மளுக்கு கொடுக்கிறாரா, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறாரா? சோ இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுக்கிறாரு இந்த கற்பனை. ஓகே, நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க டைரக்டா ஜூயிஷ் பைபிள், அந்த ஹீப்ரு பைபிள் எல்லாமே நீங்க பார்க்கும்போது இஸ்ராயேல் இஸ்ராயேல் இஸ்ராயேல், மோசே இஸ்ராயேல், அதுதான் நம்ம பார்க்கறோம். வேற புற ஜாதிக்கு நான் இது கொடுத்தேன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு அங்க ஒண்ணுமே பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி வேணும். நான் யாரு, நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு வரணும். எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லைன்னா நான் என்ன செய்வேன், நான் எல்லாத்தையும் கை வைக்க வேண்டியதா வந்துடும். ஸோ இப்போ ஓய்வு நாள்ன்றது ஃபர்ஸ்ட் அது இஸ்ராயேல் மக்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். சீனாய் மலை கிட்ட என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு
அங்க நம்மளுக்கு என்ன அந்த வர்சஸ்ல நம்மளுக்கு என்ன புரியுது? ஓய்வு எப்படி செய்யணும்ன்றது புரியுது, சொல்லுங்க நீங்க. யாதொரு வேலையும் செய்யும். 6 நாளும் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் வந்து யாருமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, வேலை செய்யக்கூடாது, அந்த வேலை ஓய்வு செய்யக்கூடாது. பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஆசரிக்கணும். இப்போ பரிசுத்தமா ஆசரிக்கணும்னா என்னது? பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்படின்னு எழுதி இருக்குது. இப்போ பரிசுத்தம்னா என்னதோ எனக்கு சொல்லணுமே. அது என்னவோ எனக்கு தெரியலையே. அப்போ நானும் சொந்தமா எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தம் தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சா எப்படி? பரிசுத்தம்னா உங்களுக்கு நம்ம அந்த தோரா சட்டத்தின்படி பண்ணோம். அப்போ தோரா சட்டத்தின்படி வந்தாதான் பரிசுத்தம். அப்போ தோரான்னு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ணாங்க, பரிசுத்தமா செய்யணும்னு? ஒருவேளை தோரா சொல்ற மாதிரி தோரா சொல்ற மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா அது செய்யுங்கன்னா சரி போயிட்டு இருக்கும். ஆமாவா? பரிசுத்தமா அந்த வேர்டு ஏன் யூஸ் பண்ணாங்க? அது என்னதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தமானா என்ன? இன்னொன்னு நம்மளுக்கு எங்க பாக்குறோம், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ரைட்? லேவியாய்ட்ஸ் 19th சாப்டர்ல இருக்கும். தேவராம் 19 வந்த வசனம். ஒரு நிமிஷம். ரெண்டாவது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னா அந்த பரிசுத்தர்ன்றது என்ன? எப்படி? ஏது செய்தாக அது பரிசுத்தமா இருக்கும்ன்றது அதோட எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்கு? 4வது அதிகாரத்துல இருந்து. என்ன சார்? லேவியாகமம் 4ஆம் அதிகாரம், லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. இல்ல, அதுதான் பரிசுத்தம்ன்றது எப்படி? அப்ப அங்க நிறைய சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதுவெல்லாம் இல்லையா? இது ஒண்ணுதானா? எல்லாமே நம்ம ஆசரிக்க வேண்டும். நம்ம இல்ல ஜஸ்ட் நான் என்னன்றேன்னா, இப்ப நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டின் எதுக்கு போடுறேன்னா, நான் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதுக்கு இஸ்ரேல் சார் என்ன சொன்னாரு? அந்த விக்கிரகங்களும் நீங்க செய்யாதீங்க, வணங்காதீங்க, அதுதான் பரிசுத்தம், அப்படித்தானே சொன்னீங்க சார் நீங்க? அந்த வசனம் தானா? ஆமா, நான் அந்த வசனத்துல இருக்கிறது எல்லாமே ஃபாலோயிங் 4, 5 அதெல்லாம் அவருக்கு சொன்ன அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் அதுக்கு ஒரு கொஸ்டின் போடுறேன். என்னன்னா, ஆண்டவராக கர்த்தர் அவரு விக்கிரகங்களை சேவிக்குவாரா? ரப்பி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை போல பரிசுத்தமா யாரும் வந்து வாழ முடியாது. அவங்க வந்து அப்படி வாழ முடியும். நம்ம வந்து மாம்ச படைப்பு தானே. சரி, அப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க என்னன்னா வாழ முடியாது. அப்போ முடியாதது ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அதாவது நம்ம வந்து தோரா சட்டப்படி நம்ம வாழலாம். கடவுளை மாதிரி ரொம்ப பரிசுத்தமா வாழ முடியாது. அவங்க கொடுத்த கட்டளின்படி வாழலாம். இங்க ரொம்ப அன்ற வேர்டு கிடையாது. நான் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். இதுதான். ரொம்ப பரிசுத்தமா, கொஞ்சம் பரிசுத்தமா, இது கிடையாது. அது இப்ப நீங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா,
அது நம்மளால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுறீங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது நம்மளால முடியாதானே? அது என்னோட ஒப்பீனியன். இப்போ ஆண்டவர் சொன்னாருன்னா கண்டிப்பா அது நம்ம செய்ய முடியும்ன்றது தானே. செய்யாதது ஏன் ஆண்டவர் சொல்லுவார்? முடியும் முடியும். அவங்க கொடுத்த கட்டளையே நான் உனக்கு ஒரு வருஷத்துல வரும் தெரியல எனக்கு. நான் உனக்கு கொடுக்குற கட்டையெல்லாம் உன்னால் முடியும் சொல்லி தான் அவங்க வந்து தாராங்க. உன்னால் முடியாததே நான் எதுவும் உனக்கு தரல அப்படின்னு ஒரு சரி. இல்லைங்களா? இல்லைங்களா? வரும். அப்போ அப்போ நீங்க தான் எப்படி அந்த இந்த வசனம் சொன்ன நீங்க எப்படி சொல்லலாம் இது நம்மளால முடியாது அந்த பரிசுத்தமா கடவுள் மாதிரி நான் அப்படி சொல்ல வந்தேன். கடவுள் மாதிரி உன்னதமான அவர் உன்னதமான தேவன். அவங்க மாம்ச படைப்பு இல்ல கடவுள் வந்து அவங்களே மாதிரி அந்த அர்த்தம் சொன்னேன். சோ ஓகே. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அவரு எந்த ஆங்கிள் எந்த டைமென்ஷன்ல பரிசுத்தர் என்ற வேர்டு எத்தனை வராரு? இந்த ஓய்வு நாள் வந்து பரிசுத்தமா ஆசரிக்க வேண்டும் என்றது ஆண்டவரோட பார்வையில என்னவா இருக்குது அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். நான் வந்து எனக்கு புரியுற மாதிரி பரிசுத்தம்னா எனக்கு இதுதான் பரிசுத்தான நான் நினைக்கிறது தான் பரிசுத்தம் கிடையாது. Getting the point? Yes, correct, absolutely. இப்போ நம்ம நிறைய தடவை எப்படி செய்யறோம்னா ஒரு பைபிள்ல இருந்து நம்ம படிக்கிறோம். படிச்சு என்ன செய்யறேன்னா எனக்கு எப்படி புரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் அதைய செய்யறேன். தவிர பைபிள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுச்சுன்னா அந்த வார்த்தையோட ஒரிஜினல் மீனிங் என்ன, அவரோட இன்டென்ஷன் என்ன, அது நம்ம புரிஞ்சுக்காதபடிக்கு நான் வந்து என் சொந்தமா நான் இன்டர்பிரட் பண்றேன். இப்போ இந்த வாரத்துல நம்ம நோவாக் பராஷா படிச்சோம். ஓகே, ஆதியாகமத்துக்கு போலாம். ஒன்பதாவது அதிகாரம் வசனம் 20 பாருங்க. 21 ரெண்டுமா. நோவா பயிரனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினார். அவர் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்போ அவரு குடிச்சிட்டு வஸ்திரம் இல்லாத படுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னும் போது நான் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரானோ, ஸோ என் சுத்தி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு எப்படி துணி இல்லாத அப்படி இப்படி எல்லாம் பாய் உளுந்து கடந்து ரோட்ல உளுந்து இருக்கிறாங்க, அதுதான் நான் பார்க்க முடியும். இப்ப இங்க சொல்ற வச்சனம் ஆமாவா இல்லையா? அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா இந்த வாசனம் படிக்கும் போது என் பின்னால இருக்கிற நான் இருக்கிற ஏரியால எப்படி குடிச்சிட்டு ஊர்ந்து லுங்கி அவுந்துட்டு போறானா அதே தான் நான் வியூ பண்ண முடியுங்க. சோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா 6வது அதிகாரத்துல நோவாகு வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு வாக்கியம் சொல்லுது. அவரு நீதிமானா இருந்ததுனால தானே ஆண்டவர் அவரோட பேசி நீ வந்து வேலைய கட்டு அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜெனரேஷன்ல இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து படிச்சுக்கிறேன். நோவா வந்து அப்ப திராட்சரசம் அப்பதான் குடிக்காங்க. அதை பத்தி வந்து அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு குடிக்கணும் வைக்கணும் முதமும் தெரியும். அதுக்கு முந்தைய திராட்சரசம் யாரும் வந்து குடிச்சது கிடையாது. அப்பந்தான் திராட்சரசம் அவங்க வந்து குடிக்காங்க. குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அளவு தெரியாம அளவுக்கு அதிகமா குடிச்சுட்டாங்க. இதான் அவங்க பண்ண தப்பு. ஆமா, முத பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியல. அது அப்படிதான் சொல்லுதாங்க. ஆமா, அப்போ அதுக்கு முன்ன யாரும் குடிக்கலன்றீங்களா? ஆமா, அப்படிதான் என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஆமா ஆமா, எனக்கு தெரியாது. நான் வந்து யார்கிட்ட வந்து நம்ம கேட்கறதுதான், அதுக்கு கேட்டு சொல்லுதேன். அப்படி நான் வந்து அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா இருந்தது, கொடி இருந்தது, ஆட்டோ இருந்தது, பாட்டோ இருந்தது, எல்லாமே இருந்தது அந்த நாள்ல. அதுதான் ஆண்டவர் வந்து அது அந்த காலத்துல அந்த மனிதர்களை அழிச்சு போட்டார். இல்ல ரபி, நான் வந்து எப்படி கேட்டீங்கன்னா அந்த வந்து நோவா முதல் குடிச்சது அப்பந்தான்.
அப்படி சொல்லாங்க. நோவா அவங்க அதான் அது இப்போ அதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தொருத்தர் ஒரு மாதிரி இப்போ நம்ம படிச்ச வாக்கியத்தை பார்ப்பாங்க இல்லையான்னு கேட்கிறேன் நான். இப்போ கிறிஸ்டியன்ஸ் எப்படி கரெக்ட் பாக்குறாங்க? கரெக்ட் 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 ரவி கரெக்ட். நான் படிச்சது ரபி வந்து ஜே விட்னஸ்ல படிச்சேன். நான் படிச்சது வந்து ஜே விட்னஸ். அவங்க சொன்ன கருத்து. ஓகே. சோ அப்போ இந்த நம்ம கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது அவங்களே எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க? நோவாவோ குடிச்சிட்டு ஊந்துட்டாரு அவரு, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் இதுல தான் எடுத்துன்னு வந்து விடுறாங்க. அதைய பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துன்னு வரலையே. ஆமாவா இல்லையா? கரெக்ட் 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 ரவி கரெக்ட். ஸோ அப்போ அவங்க கொடுக்குற அந்த விளக்கம், கிறிஸ்டியன்ஸ் இல்ல மற்றவங்க கொடுக்குற அந்த விளக்கம் வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல கொடுக்கும் போது நம்ம தோரால அதை பார்க்கலாம். மின்னிக்கு போகும்போது ஆண்டவர் வந்து அதே போலயே நோவாய சபித்தாரா இல்ல நோவாயத்தான் அவனோட பேரனை சபிக்கிறாரா? அவன் செய்த பாவத்துக்கு பேரன் தான் சபிக்கிறார். ஸோ அந்த சாபம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. எதனால குடிச்சாரு, எதனால அவர் ஊர்ந்துட்டாரு, அதோட பேக்ரவுண்ட் என்ன ஆன்றது நம்மளுக்கு தெரியலையே. ஸோ அப்போ நீங்க இந்த வாரம் நம்ம வச்ச அந்த ஏஐ வீடியோ பாத்தீங்களோ இல்லையா தெரியாது. அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் என்னன்னா, அதான் நம்மளோட விஷயம் வந்து வெளியே இருக்கிறது வந்து வெறும் வார்த்தைகள் தான். அதாவது விளக்கம் கிடையாது. உள்ள இருக்கிறதான் விளக்கங்கள். அது அதிகம். அதான் சொல்றேன். இப்போ அவரு வந்து அந்த திராட்சை செடியை எதுக்கு நாட்டினாரன்னா, அவரு கண்ணால ஒரு நல்ல உலகத்தை பார்த்தார். மொத்தம் எல்லா மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சோ அவரு கண்ணு முன்னாடி இவ்வளோ thousands ஆஃப் பீப்புள் சாகிறது, கத்துறது, கூச்சல், அதெல்லாம் பார்த்து அது ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஸ்டேட். ரெண்டாவது என்னன்னா, ஒரு வருஷமா அவரு அதோட அனிமல்ஸோட இருந்து அதோட மூச்சு, அதோட அது பாத்ரூம், அது 3 ஃப்ளோர்ஸ்ல ஜஸ்ட் நம்ம வீட்டுல ஒரு 2 கோழி வளர்த்தா போதும், அதெல்லாம் கச்சரா பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி அத்தனை அனிமல்ஸும் அந்த பேழைக்குள்ள இருக்கும் போது அந்த ஸ்மெல்லு, அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஒரு தடவை யோசிக்க பார்க்குறோம். 1 year he was suffered. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார் அவரு. ஸோ அதுங்கெல்லாம் அந்த அவ்வளோ மக்கள் அவ்வளோ வெளியே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லையே, உலகத்தில் இருக்கிற ஜனங்க யாருமே இல்லையே. அவரு ஒண்டி தான் இருக்கிறார். அவர் ஃபேமிலி மட்டும் தான் உலகத்துல இருக்குது. அப்போ வரைக்கும் எவ்வளோ ஃபேமிலிஸ், எவ்வளோ கூட ஊருங்களே க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம அந்த சிச்சுவேஷன்ல ஒரு தடவை நெஞ்சு பார்க்கலாம். நீங்க இருக்கிற அந்த மாவட்டத்துல கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிட்டு நீங்க ஒருத்தர் தான் பொழிச்சு இருக்கிறீங்க அப்படின் போது அந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அது ரொம்ப கடினமான ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை. ஸோ அவரு வந்து அதெல்லாம் மறந்து போகணுன்றதுக்காக அவர் அது நாட்டி அவர் குடிச்சாரு. அதுதான் எக்ஸ்பிளனேஷன். he wanted to forget அந்த அந்த மென்டல் ஆகனி வந்து அவர் மறந்து போகணும். ரொம்ப ஒரு இன்டர்னல் பர்சனல் டார்ச்சர் மாதிரி ஆயிப்போச்சு அவருக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி. ஸோ அப்போ அவரு அந்த குடிச்சு he fell down. he don't know what was happened. he wanted to forget everything. ஒரு டிரான்ஸ்ல போனோம், அதுதான் சூழ்நிலை. ஆனா அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அவரு ஏதோ குடிச்சிட்டாரு, லுங்கி வந்துருச்சு, துணிங்க வந்துட்டு போ தூங்கி நிற்கிறாரு, ஒண்ணுமே தெரியல அன்ற மாதிரி. ஸோ அப்ப தோரா என்ன பண்ணனா, அப்பாவோட நேக்கெட்னஸ் பார்க்க கூடாது. அப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா வராங்க, அது கவர் பண்றாங்க. ஸோ தோராவோட தீம் என்னன்னா, நேக்கெட்னஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, நேக்கெட்னஸை கவர் பண்ணும். அதுதான் தோராவோட தீம். அதுதான் கௌரவம், அதுதான் மரியாதை, அதுதான் ரெஸ்பெக்ட். ஒரு ஃபாதருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஒப்பீனியன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் பிரகாரம் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இப்படி நம்மளுக்கு தோரால எத்தனோ வர்சஸ் இருக்குது. அது வந்து சரியான அந்த கரெக்ட் சென்ஸ்ல நம்மளுக்கு
அந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா நம்ம தவறா புரிஞ்சுக்குவோம். எனக்கு என்ன தோண்டுதோ, எனக்கு என்ன புரியுதோ, என்னோட ஹிருதயத்துக்கு என்ன தட்டுதோ அதுதான் நான் எடுத்துன்னு வந்து அதோட விளக்கம் கொடுக்குறேன். இதுதான் தப்பு. அது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த தோரா கொடுக்கும் போதே அதோட விளக்கங்க எல்லாமே கொடுத்தாரு. அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், ஏது. ஸோ 6 நாள் ஓய்வு நாள் அப்படின்னும் போது இப்போ யூதர்கள் வந்து அந்த ஓய்வு நாள் குறித்து 39 லாஸ் இருக்குது, அவங்க செய்யக்கூடாது. 39 அது எல்லாம் எங்க இருக்குது? இப்போ வியாபாரம் செய்யக்கூடாது ஓய்வு நாள் அன்னைக்கு எங்க இருக்குது? இப்போ அந்த புஸ்தகத்துல எங்க இருக்குது சொல்லுங்க. இல்லையே. வியாபாரம் செய்யக்கூடாது அன்றது இல்லையே. இல்ல வெயிட்ஸ் பருவு தூக்கிட்டு போக கூடாது ஓய்வு நாள் அன்னைக்கு, அது இல்லையே. இப்ப பாருங்க, இங்கே 6 நாள் வேலை செய்யுங்க, 7வது நாள் ஓய்வு நாள். அதுல நீ ஆட்டம், உன் குமாரன் ஆட்டம், குமார்தே, அப்புறம் தாசன், வேலைக்காரு, அப்புறம் மிருக ஜீவன்கள், மிருக ஜீவன்கள்லாம் வரும். எந்த வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, வேலை செய்யக்கூடாது, இதுதான் கமாண்ட்மெண்ட். சோ அப்ப வேலை செய்யக்கூடாது. ஆனா இப்போ நீங்க வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு இந்த நம்ம யாரு பிரேம மகன் ஜாஷுவா, ஓய்வு நாள் அன்னைக்கு ஜாஷுவா போய் ஒரு தண்ணி எடுத்துன்னு வாப்பா, ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்துன்னு வாப்பா. அப்போ சரி டாடி போய் எடுத்துனா அது வேலையா கிடையாதா? வேலைதான். இப்போ அது செய்யணுமா செய்யக்கூடாதா ஓய்வு நாள் அன்னைக்கு? ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலை செய்யக்கூடாது அண்டு. ஸோ ஏதோ திடீர்னு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு வாங்க வேண்டியது வந்து திடீர்னு ஃபீவர் வந்து ஹை டெம்பரேச்சர், போய் ஒரு பேராசெட்டமால் டோலோ 650 வாங்கிட்டு வா, வேலையா இல்லையா? ஸோ செய்யணுமா செய்யக்கூடாதா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு ஃபுல்லா ஃபீவர், கட்ட 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 நடுங்குறீங்க, ஃபுல்லா ஃபீவர். ஸோ அப்போ அப்படியே இருக்கணுமா? ஃபீவரோடவே இருக்கணுமா? நீங்க வெளியே போய் டேப்லெட் வாங்கி வரக்கூடாதா? இல்ல வாங்கணுமா? எப்படி? அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? வேலையே செய்யக்கூடாதானா என்ன அது அதோட மீனிங்? வேலை செய்யாதுன்னா அதுக்கு ஏதாவது கட்டளை கொடுத்துருப்பாங்க, இந்த காரியம் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது, அப்படி இருக்கும் இல்லைங்களா? சோ அது எங்கே கொடுத்திருப்பாங்க? அது எங்கே? அதான் வாய்வழி, வாய்வழி சட்டங்கள். அப்ப அதுதான் நான் இது எடுத்தேன். அது இல்லைன்னா நான் ஓய்வு நாள் எப்படி செய்யணும் எனக்கு தெரியாதே. இப்போ அது நான் ரிட்டன் தோறால எழுதிக்கிறது தான் நான் பிடிச்சிக்கின்னு இது. அப்புறம் இன்னொன்னு பாரு, யாத்ராகமம் 35வது அதிகாரம் 3வது வசனம். 35:3. ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான். இப்போ ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாதான்? நெருப்பு மூட்டக்கூடாது, அடுப்பு பத்த வைக்கக்கூடாது. அடுப்பு பத்த வைக்கக்கூடாது ஓய்வு நாள். ஸோ அப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, திடீர்னு ஹாட் வாட்டர் வேணும், சுடு தண்ணி வேணும், சில்லுன்னு தண்ணி குடிக்க முடியாது ஒரு சூழ்நிலை. அப்போ நீங்க ஸ்டவ் ஏத்தணுமா ஏத்தக்கூடாதா? என்ன ஏத்தக்கூடாது? ஓய்வு நாள் ஏத்தக்கூடாது. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்திருக்கு, அந்த நாள் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்போ அந்த நாள் எல்லாமே இந்த லேம்ப்ஸ் தான் இருந்துச்சு இல்லைங்களா? விளக்கு. ஸோ எல்லாரும் ஆயில் ஊற்றி விளக்கு தான் ஏற்றி நின்றாங்க. ஸோ அப்போ சாயந்தரம் ஷப்பாத் ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகாது முன்ன ஆயில் எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வைக்கிறாங்க.
திடீர்னு ஒரு காத்து வந்து அமுஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? ஏத்தக்கூடாது அண்ணான்றது ஓய்வு நாள். அப்போ இருட்டுல தான் உட்கார்ந்து இருக்கணுமா நைட் எல்லாம்? ஏத்தணுமா ஏத்தக்கூடாதா இல்ல இருட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? என்ன செய்யணும்? அதோட எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்கு? அண்ட் தட் டு ஃபுல் நைட்டு எரியிற அந்த மாதிரி ஒரு இது வச்சுன்னு இருக்கணும். மறுபடியும் நீ நெருப்பு மூடக்கூடாது அப்படின்னா அது அது வந்து நம்ம கையில இருக்க கீழ்புறவுல அது இல்ல. புரியல என்ன சொன்னீங்க? இல்ல நம்ம கையில இருக்க பைபிள்ல அது இல்ல. ஆமா, அத பத்தி விளக்குற மாதிரி தெரியல. இதுக்கு இந்த மாதிரி இல்ல. அதான் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது இல்லைங்களா? அதான் நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு எப்படி அதனோட விளக்கம் எப்படி தெரிய போகுதுன்றதுதான் என்னோட கொஸ்டின். அதுதான் நம்மளுக்கு ஓரல் தோரான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அது இதையே தான் நம்ம பிடிச்சின்னு உட்காந்து இருந்தாக்கா இருட்டிலேயே உட்காந்து இருக்கணும். ஐசையா 58:13 58:13 58:13 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி நீ அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். போதும். ஓய்வு நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளா நீ எடுத்து செய்யணும் அப்படின்னு தான் இருக்குது இல்லைங்களா? அங்க டிலைட்ஃபுல் டேயா இருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா? ஆமா. அப்ப ஓய்வு நாள் வந்து ஒரு டிலைட்ஃபுல் டேயா இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்க நெருப்பு மூட்டக்கூடாதானாக்கா நான் ஃப்ரைடே தான் ஏதோ ஒரு சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு சாட்டர்டே நான் உக்காந்து அந்த சில்லுன்னு சோறு சொன்னோம். அப்ப அந்த சில்லுன்னு சாப்பாடு மகிழ்ச்சியான சாப்பாடா அவனுக்கு நம்மளுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷம். நம்ம எல்லாம் நல்லா சுட பிரியாணி சாப்பிடுறது விரும்புவோம், சில்லுன்னு பிரியாணி சாப்பிடுறது விரும்புமா? அப்போ நம்ம எப்படி சந்தோஷம் இருக்கிறது அந்த நாள்ல? ஓய்வு நாள் சந்தோஷமா இருக்கணும், அது மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு இருக்கும் போது நெருப்பு ஏத்தக்கூடாது மூடக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கமாண்ட் கொடுக்கும் போது நான் வந்து சில்லுன்னு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இது என்ன ஒரு கற்பனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரிட்டன் தோரால எடுத்தது நான் புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் இருக்குது எனக்கு. ஓய்வு நாள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும். பர்த்டே செலிப்ரேஷன்னா அது ஹாப்பியா எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த டே. ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நாள்ல இருக்கணும்னா சாப்பாடு கூட நல்லா சுட நல்லா விருந்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அப்போ நெருப்பு மூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கும் போது எப்படி நம்ம ஓய்வு நாளை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியோட நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும்? முடியாதே. அப்ப நம்மளுக்கு அந்த ரிட்டன் தோரால இருக்கிற அந்த எழுதப்பட்டிருக்கிறது தான் எழுத்து நம்ம படிச்சோம்னா எப்படி நம்ம செய்யறது? கொஞ்சம் சில பேர் அதுதான் சந்தோஷம், அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாரு சில்லுன்னு சாப்பாடு சாப்பிட்டுன்னு தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நான் இந்த கேள்வி கேட்க எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். சந்தோஷம் என்ன செய்யறது சார்? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதுதான் சந்தோஷம். அது எந்த மாதிரி சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் இல்லை ஆனா ஆண்டவர் சொன்னாரு அதுதான் ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. பட் இன்ஃபேக்ட் they are not happy. அவங்க வந்து சந்தோஷமா இல்லை. சில்லுன்னு ஒரு தடவை என்ன ஆவானாக்கா முந்தின நாள் செய்த சாப்பாடு வந்து கெட்டு போவோம், நெக்ஸ்ட் டேக்கு இருக்காது, சம்மர் டைம்ல இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க? வெளியே போய் வாங்கக்கூடாது, நெருப்பு ஏத்தக்கூடாது. அப்போ எப்படி செய்யறது ஓய்வு நாள்?
சந்தோஷம் மகிழ்ச்சி எங்க இருக்குது? அப்போ ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ப்ரேயர் பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி? ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங்கா? சாப்பாடு இல்லாம ஃபாஸ்டிங் எடுத்து பண்றது சந்தோஷமா? ஃபாஸ்டிங் எடுத்துட்டு சந்தோஷமான்னு கேக்குறாங்க. சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஃபாஸ்டிங் சந்தோஷமா துக்கமா? Fasting ஸோ இப்போ சந்தோஷமான்னு கேக்குறாங்க. குளிர் நாள் வந்துச்சு, டிசம்பர். இப்போ நம்ம டிசம்பருக்குள்ள போக போறோம். குளிர் நாள் நல்லா சில்லுனா இருக்கும். மார்னிங் ஏஞ்சதுமே சுட சுட காஃபி, நல்ல காஃபி குடிக்கணும்னு இருக்கும். கூடாது. எப்படி ஓய்வு நாள் சந்தோஷமா இருக்கிறது? ஒரு ஹாட் காஃபி குடிக்கணும்னு போல தோணுது. அப்போ எப்படி என்ன செய்யணும்? திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்துருச்சு, அப்ப என்ன செய்யணும்? காய்ச்சல் வந்துருச்சு, சுடு தண்ணி குடிக்கணும், அப்ப என்ன செய்யணும்? ஒரு நெருப்பு மூட்ட கூடாதான்னு சொல்லுது. ஸோ இந்த விளக்கங்கள்லாம் எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் நம்மளுக்கு ஓரல் தோரா தேவை. ஓரல் தோரா தேவை. இன்னொன்னு பாருங்க, யாத்ராகமம் 16:29. 16:29. சாரி, 29. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் 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 ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அவன் அவன் அவனோட ஸ்தானத்துல இருக்க வேண்டும் ஓய்வு நாளே. இதுதானே? ஆமாங்க, ஓகே ஓகே ஓகே, கரெக்டா. அப்போ ஓய்வு நாள் எனக்கு நான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறேனோ அங்கதான் உட்கார்ந்து இருக்கணும். நாங்க இருந்து போக கூடாது. நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம வீட்டுல தான் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. நம்ம வீட்டுல தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. அந்த மீனிங்லாம் இருக்கு. அந்த மீனிங் இருக்குது. அதுதான். சரி, இப்போ நீங்க உட்கார்ந்து நிக்கிறது தான் உங்க வீடு, ரைட்? ஆமா, கரெக்ட். அப்போ நீங்க வந்து போக கூடாது. எங்கேயும் வெளியே விட்டு உங்க இடத்த விட்டு நீங்க போக கூடாது. வெயில் நாள் அவ்வளவுதான். உங்களுக்கு பாத்ரூம் வந்தா கூட நீங்க போக கூடாது. அவ்வளவுதானா? அப்ப நம்ம பாத்ரூம் வந்து வெளியே போனோம்ல. ஆமா, இதுல வந்து அப்படிதான் இருக்கு. இதுல அப்படிதான் இருக்கு. நம்ம விளக்க வரல கரெக்டா இருக்கும். அது ஓரல் தோரால கரெக்டா இருக்கும். எஸ் எஸ் எஸ். ஸோ இப்போ நிறைய பேர் அந்த ஓரல் ட்ரெடிஷன் கிட்டக்கு வராததுனால அந்த விளக்கம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் எனக்கு வார்த்தை அப்படின்னு அத்தைய பிடிச்சிக்கின்னு நான் செய்கிறேன் அப்படின்னும் போது நிறைய பேர் இந்த மாதிரி தான் உட்காந்து இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஆந்திரால நிறைய பேர் இதே மாதிரி தான் ரிட்டர்ன் தோறான்னு பிடிச்சின்னு உக்காந்துட்டு சில்லுன்னு சாப்பாடுங்க சாப்பிட்டுக்குன்னு ஓய்வு நாள் எனக்கு சொன்னார் கர்த்தரன்னு சொல்லிட்டு அது என்ன செய்யறாங்க அவங்களுக்கே புரியல. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸுங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியலையே சார், இது மாதிரி சொல்றீங்க யாரும் இல்லையா சார், நாங்கள் இதுதான் நினச்சிட்டு நாங்கள் சில்லுன்னு சாப்பாடு கஷ்டமா சாப்பிட்டோம் சார். ஓய்வு நாள் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டோம், சந்தோஷம் இல்லை. ஆனா பின்ன ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நம்ம செய்யணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் செய்தோம். தவிர எங்களுக்கு எங்க சந்தோஷம் சார்? அந்த ஓய்வு நாள் எப்போ முடியுமா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடன்னு போய் ஸ்டவ் ஏற்றி சுட சுட காஃபி. எத்தனையோ பேர் அந்த மாதிரி எங்க ஆந்திரால அப்படி செய்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து புரிஞ்சுக்கின்னு, ஸோ அப்போதான் ஓரல் தோரான்றது இருக்கு, அது இல்லாத நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, கரெக்ட் சென்ஸ்ல செய்யணுமா இல்லையான்றது தெரியாது அன்ற எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ நிறைய பேர் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுனாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உங்களுக்கு புரியுது இல்லையா? கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஓரல் தோரா தேவை, ரிட்டன் தோரா பிடிச்சினாக்கா முடியாது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா யூதர்களுக்கு கொடுத்த இந்த 613 உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது அப்ளை ஆகும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர்.
உங்களுக்கு என்னவோ யூதருக்கு என்னவோ எனக்கு கூட ஆண்டவர் சொல்லிக்கிறார், அதனால நானும் கூட செய்யறேன் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அது கிளாரிஃபை பண்ணலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு நான். உபாகமம் 14 உபாகமம் 14 14 14 21 14 21 நானா இறந்து போனதன்றையும் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள், வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலில சமைக்க வேண்டாம். இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்? ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் தான் தோரா கொடுத்தாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் தோரா கொடுத்தாரு அப்படின்னா இங்க என்ன டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம்? செத்து போனது நீங்க புசிக்க வேண்டாம். நீங்க எனக்கு யாரு? நீங்க உடன்படிக்கைகள் வந்தவங்க, அதான் இஸ்ரேல் மக்கள். சோ அவங்க வந்து செத்து போன ஜீவனை சாப்பிடக்கூடாது, ரைட்? நெக்ஸ்ட் கேட்டகரி என்னது? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து அந்நியனுக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். வீட்டில் இருக்க வந்து பரதேசினா புறஜாதியார் தான். ஆமா, நீங்க வந்து புறஜாதியாருக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். இருங்க. ரெண்டாவது கேட்டகரி வந்து என்ன சொல்லுது? ரெண்டாவது பரதேசியா? ஆமா, அப்படிதான் வருது. ஆமா, தமிழ்ல அப்படிதான் வருது. ஓகே. சோ ரெண்டாவது வந்து புசிக்க கொடுக்கலாம், ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி அந்நியனுக்கு விற்று போடலாம். அந்நியனுக்கு வந்து விற்று போடணும். சோ இப்போ இங்க நம்ம வந்து 3 கேட்டகரி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இஸ்ராயேல் மக்கள், அவங்க வந்து செத்து போனது சாப்பிடக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது பரதேசி, அவனுக்கு வந்து செத்து போந்து கொடுக்கலாம், ஃப்ரீயா கொடுக்கலாம்னா ஃப்ரீயா. மூணாவது வந்து அந்நியனுக்கு வந்து விற்க சொல்றார். சோ அப்போ நம்ம தோரால இந்த 3 கேட்டகரி நம்ம பாக்குறோம். கிளியரா ஆண்டவர் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாருன்னா அது சேம் கமாண்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும். ஆனா அது அப்ளை ஆகாமறது இல்லையே. ஒரே ஒரு விஷயத்தை, அந்த செத்து போன அது ஆடா மாடா எது, அந்த செத்து போனது வந்து இஸ்ரேல் ஜனங்க சாப்பிடக்கூடாது. பரதேசிக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருங்கன்றார். யார் இந்த பரதேசி? மூணாவது வந்து அந்நியனுக்கு வந்து விற்க சொல்றார். யார் இந்த அந்நியன்? இதுதான் இப்ப நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சோ இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்னாகமம் 15 ஓகே. சபையாரைய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறை நித்திய கட்டளா இருக்க கடவுது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியன் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். இப்போ இது என்ன இங்க இப்படி இருக்கு? ஆமா, அதுல வந்து அந்நியனுக்கு நீங்க சாப்பிடலான்னு இருக்கு, இல்ல அந்நியன் உங்க கட்டளை ஃபாலோ பண்ணுன்னு இருக்கு. போலவே இருக்குது. உனக்கு என்ன கொடுத்தானோ அவனுக்கு அதுதான். ஆமா, அதே கட்டளை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணன்ற மாதிரி இருக்குது. சோ நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த வசனத்தை தான் எடுத்துக்கிட்டு இஸ்ராயேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அந்நியருக்கு கூட அதே தான் கொடுத்துக்கிறாரு, இதுதான் வாக்கியம், இதனால நம்ம கூட செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் ராங் ஸ்டெப் எங்க போறாங்கன்னா, இந்த வசனத்தை பார்த்து இதோ ஆண்டவர் வந்து இப்படி சொல்லிக்கிறாரு, உங்களுக்கு ஏதோ அந்நியனுக்கு கூட அதே தான், சேம் டு சேம், அதனால நீங்க வந்து நம்ம எல்லாம் கூட நம்மளுக்கு கூட இது அப்ளை ஆகுது, அதனால
யூதர்கள் போல நம்ம கூட ஓய்வு நாள் செய்யணும், பண்டிகைகள் செய்யணும், எல்லாமே நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு செய்யறாங்கோ. இப்போ ஓரல் ட்ரெடிஷன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அது இல்லைன்னா இந்த வசனம் புரியாது. ஓகே, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்னாரம் நம்ம பார்த்தது உபாகமம் 14:21 ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அது இஸ்ரேல் ஜனாங்கம், இஸ்ரேல் மக்கள்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்? புரிஞ்சு போச்சா? இப்போ ஓகே. நம்மளுக்கு கிளாரிட்டி வர வேண்டியது என்னன்னா, பரதேசி யாரு, அந்நிய ஆறுன்றது தான் நம்மளுக்கு இப்போ கிளாரிட்டி வேணும். இப்போ ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி என்ன கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கணும் ஆண்டவர். ஆனா செப்பரேட் பண்றாரு. பரதேசிக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருங்க, அந்நியனுக்கு வந்து விற்க சொல்றார். பரதேசி அந்நியன்னு ரெண்டு ஒரே கேட்டகரியில இருந்தாக்கா வித்துருங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாதே, பரதேசிக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, அந்நியனுக்கு வந்து விற்க சொல்றார். ஸோ இப்போ ஓரல் ட்ரெடிஷன் பிரகாரமா பரதேசி யாரு அப்படின்னு பார்த்தா 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு நோஹைடு. பரதேசி யாருன்னா 7 கமாண்ட்மெண்ட்ஸ், நோவாக்கு கொடுத்த 7th கமாண்ட்மெண்ட், ஆதாமுக்கு 6 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு, கற்பனை கொடுத்தாரு, 7வது நோவாக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? ஸோ அங்கிருந்து 7 கற்பனைக்கும் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அது செய்ய வேண்டும். ஸோ இப்போ இஸ்ராயேல் தேசத்துக்குள்ள வந்து அங்கே பிசினஸ் பரமா இருக்கிறவன், அப்போ நான் வெளிய நாட்டிலிருந்து நான் வந்து இங்க இஸ்ரேல் இருக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இருந்து அவங்க பர்மிஷன் வாங்கி, நாங்க உங்க தேசத்துல இருக்கணும், எனக்கு பிசினஸ் வேலை இருக்குது, நான் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன செய்யுமா? அப்போ நீங்க வந்து எங்களை ஆண்டவர் சொன்னாரு 7 கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா நாங்க வந்து உங்களே இங்கே எங்க தேசத்துல இருக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. இதுதான் ரொம்ப கரெக்டா கிளீனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அந்த நாளிலே புறஜாதி இல்ல வெளிய நாட்டு ஆளு வந்து இஸ்ராயேல்ல டெம்பரரியா கொஞ்ச நாள் இருந்து பிசினஸ் பண்ணிக்கணும், இல்ல வேற ஏதோ வேலை பண்ணிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்? பர்மிஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்குவாங்கன்னா, ஆண்டவர் வந்து புறஜாதிங்களுக்கு 7 கற்பனை கொடுத்தாங்கோ, அது நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அது ஃபாலோ பண்ணாக்க நாங்க என்ன செய்யறோம்? உங்களை எங்க தேசத்துக்குள்ள வாழ்வ அலோவ் பண்றோம். ஓகேயா? இது கண்டிஷன். ஸோ பரதேசி யாரு அப்படின்னா வெளிய நாட்டிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு நோவாஹைடு. புரியுதுங்களா? ஸோ 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு நோவாஹைடு யாரு? பரதேசி. இஸ்ரேல் தேசத்துல வந்து அவங்க தங்குறாங்க. அந்நிய யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து விக்கிர ஆராதனை செய்யறவன், 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாதவன், நான் ஆக்செப்ட் பண்ண மாட்டேன் 7 கமாண்ட்மெண்ட்ஸ். ஸோ அதனால அவன் வந்து ஒரு அந்நியனா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து வீங்க அந்த செத்து போந்தே வித்துருங்க. ஆனா 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற நோவாய்டுக்கு வந்து சும்மா கொடுத்துருங்க, ஃப்ரீயா கொடுத்துருங்க அன்ட்டு ஆண்டவர் சொல்றார். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா சொன்னது எல்லாத்துக்கும்? புரியுது புரியுது. ஓகே ஓகே ஓகே. டவுட் ஒன்றும் இல்லைல்ல? டவுட் இல்ல டவுட் இல்ல. ஓகே ஓகே. இப்போ என்னாகமத்துல பார்த்த அது என்ன? 2 பேருக்கு அவனுக்கு இவனுக்கு ஒரே கட்டடல் ஒரே கற்பனை செய்யணும் அப்படின்னு என்னாகமம் 15 அதிகாரம் 15 சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு என்னது?
ஸோ அதோட விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, என்னாகும் 15:15 அந்நியன் சொல்லிப்பட்டுக்குதா, பரதேசன் போட்டுக்குதா? அந்நியன். அந்நியன் இருக்குது. அந்நியன். ஆக்சுவலா அது பரதேசியான வேர்டு வரணும், டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக். பரதேசியான வரணும், அது அந்நியன் கிடையாது அது. ஸோ அங்க நீங்க பரதேசி வச்சுக்கிட்டு படிக்கணும். யார் இந்த பரதேசி அப்படின்னா, அவன் வந்து வெளிய தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து ரப்பீஸ் சொல்ற அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் படி 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இஸ்ரேல் தேசத்துல அவங்களோட வாழ்ந்தான் இல்லையா? வாழ்ந்து கொஞ்சம் வருஷங்க ஆனாக்கு அப்புறம் இந்த யூதர்களோட இருக்கிறதுனால அந்த கலாச்சாரம் அந்த இது எல்லாம் அவனுக்கு நல்லா பிடிச்சி, நானும் கூட உங்களோட சேர்ந்து நான் கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, அப்போ இஸ்ராயேல் ரப்பீஸ் வந்து அவனை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டா பார்த்து, ஏன்னா அவன் வந்து அவங்க நடுவில் தான் இருந்திருக்கான். ஸோ விக்கிரகாராதனை செய்யல, ஒண்ணுமே செய்யல, ஆண்டவரோட கற்பனை செய்யறான் நோஹேடா இருந்து. அதுவும் அவங்க பார்க்கறதுனால கொஞ்சம் வருஷங்க அங்க இருந்ததுனால அவன் வந்து இப்போ நான் வந்து யூதனா மாறணும்னு நான் நினைக்கிறேன், என்னை ஆக்செப்ட் பண்ணுங்கோ, கன்வர்ஷன் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கும் போது, அப்போ யூத ரப்பீஸ் வந்து பெருவங்க வந்து, சரி உன்னோட நடத்தை நீ இவ்வளோ நாள் நல்லா நடந்துக்கினே, நாங்கள் சொல்றது நீ கேட்டுக்கினே, 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கன்வர்ஷன் நாங்கள் தரோம். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்ன ட்ரெயின் அப் வேணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும். அதுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லித்தரோம். ஷப்பாத்தனா என்ன, எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், இதுங்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம். ஸோ அப்போ கற்றுத்தரும் போது நீங்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் கன்வர்ஷன் ஆகணும். ஓகேயா? அப்போ அவன் வந்து கன்வெர்ட் ஆனக்கு அப்புறம் யூதன் எப்படி செய்யறானோ 613 அப்படியே நீ கூட செய்ய வேண்டும். உனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீ வந்து அந்நியனா இருந்து நீ இப்போ யூதனா மாறதுனால கொஞ்சம் தான் நீ செய்ய முடியும், கொஞ்சம் செய்யக்கூடாதுன்றது இதுவே இல்லை. எல்லாமே உனக்கு கூட அப்ளை ஆகும். ஏன்னா அவங்க வந்து சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்னா, நீ வந்து ஐகுப்தில் இருந்தியா, நீ ஐகுப்திலேருந்து வெளியே வந்தியா, நீ வரலையே. ஸோ அப்போ பஸ்கா பண்டிகை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், பஸ்கா பண்டிகையில் என்னோட பிதாக்கள் வந்து ஐகுப்திலேருந்து வந்தாங்க, நீங்கள் எங்களை விடுதலை கொடுத்தீங்க அங்கேருந்து அன்ட்டு பேசாக்கில் பண்டிகையில் சொல்லணும். அப்போ இவன் அந்நியம் வந்து அந்நிய ஜாதியிலேருந்து வந்தவன் எங்கே அவங்க பிதாக்கள் ஐகுப்தில் இருந்தாங்க இல்லையே, விக்கிரகாராதனை செய்தாங்க இல்லையா? புரியுதா கான்செப்ட்? அப்போ யூதர்கள் வந்து கேட்கலாம் கொஸ்டின், என்னன்னு கேட்கலாம்க்கா, உன்னோட பிதாக்கள் வந்து எங்க இருந்தாங்க ஐகுப்தில் இல்லையே, அப்ப நீ எப்படி செய்யலாம்? அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, உனக்கு யூதனுக்கு எந்த கற்பனை கொடுத்தானோ கன்வெர்ட் ஆனவனுக்கு கூட அதே தான், சேம் டு சேம் அப்ளை ஆகும். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஸோ அப்போ இங்க என்னாகமத்தில் சொன்ன பரதேசி யாருன்னா, நோவாஹேடா இருந்து கொஞ்ச காலம் அதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆகிறவனுக்கு இது அப்ளை ஆகும். திஸ் இஸ் த ஓரல் ட்ரெடிஷன். ஸோ அப்போ 3 கேட்டகரிஸ் புரிஞ்சுதான்? புரிஞ்சது. ஓகே, புரிஞ்சது. இஸ்ராயேல் மக்கள், இந்த பரதேசி இஸ்ரேல் மக்கள், பரதேசினா வந்து நோவா மக்கள்லாம் பரதேசி, புறஜாதி மக்கள் வந்து அந்நியர் அப்படி வருது. அந்நியர். ஸோ என்னாகமம்ல சொன்ன அந்நியன் யாரு, அவனுக்கு இவனுக்கு ஒரே கட்டடையில் அப்படின்னு சொல்லும் போது அவன் யாரு அப்படின்னா, நோஹேடா இருந்து கன்வெர்ட் ஆகணும்னுக்கு. அது அந்நியன் கிடையாது, அது பரதேசியான்னு நீங்க எழுதிக்கணும். கேர் தோஷாவ் அப்படின்னு ஹீப்ரூல. நான் பரதேசி எழுதி வச்சுட்டேன், அதை வெட்டிட்டு. ஓகே. கேர் தோஷாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா a person who came from outside of the country staying in Israel and he got converted. அப்போ அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்க, நீ இங்க செட்டில் ஆகலாம் அப்படின்னு, பிகாஸ் he accepted Jewish commandments. ஓகேயா? அதே போல
அதே போல நோஹைடு கூட உண்டு, இப்போ கிடையாது, ஒரு காலத்துல உண்டு. நோஹைட்ஸ் கூட அவங்க அலோவ் பண்ணாங்க வந்து அங்க இருக்கிறதுக்கு, இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறதுக்கு. ஸோ ஓகே ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியரா தெரியுதுல, இஸ்ரேல் யாரு, பரதேசி யாரு, பரதேசி 7 கமாண்ட்மெண்ட்ஸ், அந்நியனானக்கா அவன் வந்து 7 கமாண்ட்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாதுமே. ஸோ இப்போ நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய வேண்டும், இதுதான் இப்ப நம்ம கொஸ்டின். பரதேசியா இருக்கோம். இப்ப நம்ம ஓகேடா இருக்கோம். நம்ம ஒரு நோஹைடா இருக்கோம். ஸோ அந்த நம்ம முதல் நோஹைடு வரல. இப்போ நம்ம நோஹைடு கத்துக்குன்னு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்து போயினே இருக்கணும். ஓகே ஓகே அப்புறம்தான் நம்மளுக்கு ஒருவேளை அங்கேருந்து நம்ம இதெல்லாம் நோஹைடு ப்ராப்பரா நடந்து நம்ம போனாக்கா, நான் ஜூயிஷா கன்வெர்ட் ஆகிறேன்னா அவங்க நம்ம அது கூட அவங்களோட அண்டர்ல இருக்கும் போது தான் இது நடக்கும். அப்பதான் அவங்க நம்மளை பார்த்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா நம்ம நேரடியாக போயிட்டு நான் ஜூவா ஆகணும் அப்படின்னாக்கா, நீ யாரு ஜூ ஆகிறதுக்கு, போ தள்ளிட்டுறாங்க. நாம யாரும் தெரியாது. ஓகே ஓகே ஆனா ஓகே ஓகே இப்போ உலகத்துல நிறைய வந்துட்டு இருக்குது, இந்த ஃபால்ஸ் கன்வர்ஷன்ஸ் கூட நிறைய நடந்துட்டு இருக்குது. அது வந்து ஜூயிஷ் கன்வர்ஷன்ஸ் நினைக்கிறாங்க, ஆனா கிடையாது, அது கிடையாது. தட்ஸ் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் தெரியாத போய் ராங் கன்வர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு யூதனா மாறிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, தவிர அவங்க கிடையாது. இஸ்ரேல் கவர்மெண்ட் இஸ்ரேல் பேத்டின்னு ஆக்செப்ட் பண்ணாதான் அது உண்டு, இல்லைன்னா இல்லை. இப்போ நீங்க சொல்லித்தர சட்டங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. யாருக்கு? அவங்களுக்கு யூதனா அந்த நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா வந்து அவங்களுக்கு. ஆமா, தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன அந்த ரிட்டன் பைபிள் நானும் அதெல்லாம் இருந்தேன். ஏன்னா நானும் அதெல்லாம் இருந்தேன். அவங்க கூட தான் கான்டாக்ட்ல இருந்தேன். அந்த ஆள் கூட எனக்கு இந்த சட்டங்கள் யாருக்கும் சொல்லி தரவில்லை, நீங்க சொல்லலாம். தெரியாது. அதான் இப்போ நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த யூடியூப்ல அங்க இங்க எங்க எங்க அது இது எல்லாம் பார்த்து எதேதோ செஞ்சுக்கிறாங்க. ஓகே 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 செஞ்சுக்கிட்டு நான் செஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு, அது என்ன இப்போ சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் வந்து அமெரிக்கால வந்து ஜோசப்னு ஒரு ஆள் இருக்காரு. யோசேப் எலியா. அவர் பேர் நான் ஜோசப் தான் சொல்லுவேன் அவரை. அந்த ஜோசப் எலியா கூட கான்டாக்ட்ல இருந்தேன் நான். அவர்கிட்ட தான் எல்லா கேள்வியும் கேட்பேன். அவர் எனக்கு வந்து தமிழ்லயே போடுவாங்க ஆன்சர், கூகுள் மொழிபெயர்ப்புல. அவங்க எல்லாம் நீங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து சொல்லி தரல, பாதி சொல்லி இருந்தாங்க, ஃபுல்லா சொல்லி தரல. ஆனா அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அது ஜூடாயிசமே கிடையாது. கிடையாது கிடையாது. அவங்க அதான் என்ன இப்போ போய் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க, ஆமா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க சொல்ற கருத்தா வந்து அவங்க சொல்லி தரல. ஆமா, ஓகே ஓகே கரெக்ட். நிறைய ஜுடாயிசம்ல கூட நிறைய டினாமினேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்காங்க இப்போ மக்கள். எனக்கே தெரியாது. நீ இங்க வந்த பிறகுதான் எனக்கே நிறைய விஷயங்களும் தெரியுது. இப்ப சாத்தான யாரும் கூட உங்ககிட்ட வந்தா படிச்சுக்கிட்டேன் நான். சாத்தான ஒரு தேவதூதர்னு நான் நினைச்சுக்கிட்டே அந்த ஹீரோ வில்லன் நினைச்சுக்கிட்டேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே கரெக்ட், அதுதான். ஸோ நானும் பார்த்துருக்கிறேன். இப்போ நீங்க கேட்குற இங்க கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எனக்கு புரியுது. நீங்க வந்து அப்படி இப்படி 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 எல்லாம் அறக்கோர ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கிறீங்க, ஒரு ஃபார்மேட்ல போகலன்றது கிளியரா தெரியுது. ஸோ இப்போ நம்ம ரெகுலரா இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணோம், அப்போ உங்களுக்கு வந்து அந்த விளக்கம் கிளியராவோ எல்லா கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். நான் ஏன் கேள்வி கேட்க இன்னொரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லதை நான் வந்து நம்பிட்டு இருக்க முடியாது. அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்டாதான் எனக்கு வந்து அது உண்மையான வந்து ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பா, அதுதான் அது ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த குரூப்ல உள்ளவங்க நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் வந்து நோட் பண்ணேன். அவங்க வந்து அந்த கிறிஸ்டியன்ல கத்துக்கிட்டத உண்மை நம்பிட்டு இருக்காங்க, கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க. ஆமா, நான் அப்படி இல்ல, கேள்வி கேட்கேன் எப்படி எப்படின்னு, ஏன்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு. எனக்கு இன்னொரு வந்து கேள்வி இருக்கு, இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் கேட்கேன். ஓகே ஓகே கண்டிப்பா. ரப்பி மோசே இருக்காரு, எல்லாம் ஆன்சர் பண்றாரு, கேட்டுட்டே இருங்க. நம்ம கத்துல ஆண்டவர் சித்தமானா நெக்ஸ்ட் சண்டே பார்ப்போம். தேங்க்யூ. ஷலோம், எல்லாத்துக்கும் நன்றி. ரவி, 1 மினிட். யா, சொல்லுங்க சார். ரவி, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று நீங்க சொன்னீங்க. அந்த பரிசுத்தம் என்னங்கிறது 1 2 3 கரெக்டா சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, கண்டிப்பா. இப்போ ஆண்டவர் வந்து ஆக்சுவலா கரெக்ட் மீனிங் ஆஃப் ஹோலினஸ், வாட் டு யூ மீன் பை ஹோலினஸ் அப்படின்னா, ஜூயிஷ் டெர்மினாலஜில செப்பரேட், டு பி செப்பரேட், டு பி அப்பார்ட். நான் எல்லாத்து கூட மிக்ஸ் ஆகி இருக்கிறது கிடையாது, செப்பரேட்டா இருக்கிறது தான் ஹோலினஸ். வெரி குட். This is the Jewish way of understanding holiness.
ஸோ நான் எல்லா இதுவே நான் இல்லை, நான் செப்பரேட்டாக இருக்கிறேன். அதே போல் நீங்கள் கூட செப்பரேட்டாக இருக்கணும். இந்த உலகத்தோட கலந்துட்டு நீங்கள் இது மிக்ஸ்அப் ஆகி போகக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து 6 days நான் என்ன செய்தேன், வேலை செய்தேன், இதெல்லாம் படித்தேன். 7th day நான் என்ன செய்தேன், ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அதே போல் நீங்கள் என்னைய இமிட்டேட் பண்ணுங்க. நான் என்ன செய்யணும் அதே தான் நீங்கள் இமிட்டேட் பண்ணுங்க. நீங்கள் கூட 6 நாள் வேலை செஞ்சுக்கோங்க, எல்லா ஒர்க்ஸ் பண்ணிக்கோங்க. 7th day என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஸோ அந்த ரெஸ்ட் டே வந்து எப்போ ஆண்டவர் சொன்னாரோ அந்த டே தான் இருக்கணும், மறுபடியும் சண்டே கிடையாது. ஸோ அப்போ ஷிஃப்ட் ஆகி போச்சு இல்லைங்களா? ஆமா. ஸோ ஜூயிஷ் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஹோலினஸ் அண்ணாக்கா டு பி செப்பரேட், நாட் டு பி மிக்ஸ்ட் வித் எவ்ரி ஒன். ஓகே. தட்ஸ் த கிளியர் மீனிங் ஆஃப் ஹோலினஸ். ஓகே ரைட்? ஸோ அதே போல ஓய்வு நாளில் வந்து சில்லுன்னு சாப்பாடு தான் சாப்பிடுமான்னு கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இதுவும் வசதி இருக்கு அவங்களுக்கு. அது எப்படி செய்யணுன்றது தே ஹாவ் த டெக்னிக்ஸ். ஸோ அது சாப்பாடு வந்து சூடாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நெருப்பு மூட்டக்கூடாது இல்லைங்களா? நெருப்பு மூட்டக்கூடாது ஓய்வு நாள், ரைட்? அப்போ அவங்க ஃப்ரைடே ஈவினிங்கே சமையல் செய்துட்டு அந்த நாள் கேஸ் இப்போ கிடையாது, அந்த நாளில் எப்படி செய்தாங்க அப்படின்னா பார்க்கும்போது அவங்க அந்த என்ன சொல்லுவாங்க, நெருப்பு அந்த குச்சி கோல்ஸ் கட்டிலேருந்து கோல் வரும் இல்லைங்களா? அவங்க ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க மேலே. அது டைம் டு டைம் ஒரு கோல் அப்படி மேலேருந்து ஊந்து நிற்கும் அதில். ஸோ அது அந்த ஃபயர் வந்து அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அது ஆஃப் ஆகாது. ஸோ அது மேல அவங்க தேவையான போது அந்த பாய்லர்ல வச்சிருப்பாங்க, அந்த பாய்லர்ல வச்சிருப்பாங்க, பாய்லர் அந்த டீ கடையில பாய்லர்ல வச்சிருப்பாங்க நெருப்பு துண்டு. அது காலையில வச்சா சாயந்தரம் எரிஞ்சிட்டு இருக்கும், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தேவையான போது அதை வச்சுக்குவாங்க, அப்புறம் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்க. அவ்வளோதான் தவிர அவங்க சில்லுனா தான் சாப்பாடு சாப்பிடுவாங்கன்றது கிடையாது. நல்ல சுட தான் சாப்பிடுவாங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க ஷப்பாத்து. அது இங்க இருக்கிறவங்களுக்கு புரியாத, சில்லுன்னு சாப்பாடு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அண்ட் தட் டூ இப்போ மாடர்ன் டேஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அவங்கக்கிட்ட எல்லாம் ஆட்டோமேட்டிக் குக்கர், ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் டைம் செட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டைமுக்கு அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும், ஆஃப் ஆகி போகும். So they have their own ways of doing things. அப்படின்னா அவங்க சில்லுனா சாப்பிடுறது கிடையாது, நல்லா சுட தான் சாப்பிடுவாங்க. அதான் எப்படி செய்யணுன்றது ஓரத்தோர எக்ஸ்பிளனேஷன் தேவை, இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. ரபி, இப்ப எனக்கு சந்தேகம்னா, இப்ப நம்ம அந்த லைட் போடலாமா? நம்ம லைட் சுவிட்ச் நம்மளுக்கு கிடையாது, ஆனா அவங்க வந்து அது நமக்கு ரைட். ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து யூதர்கள் வந்து சுவிட்ச் போடலாமா, லைட் சுவிட்ச்? போடக்கூடாது, ஷப்பாத் அன்னைக்கு போடக்கூடாதா? போடக்கூடாது. அவங்க ஃப்ரைடே ஈவினிங்கே ஆன் பண்ணி விட்டுறணும். ஆன் பண்ணி விட்டுறணும், ரெண்டாவது ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து எத்தனை லைட் தேவைப்படுது, நைட் முழுவதா எத்தனை லைட் தேவைப்படுதோ, ஃபேன் தேவைப்படுதோ அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுருவாங்க, மிச்சது ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ அதைத்தான் நம்ம கலாக்கான்னு சொல்லலாம், கலாக்கா சட்டங்கள், அந்த கலாக்கால படிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ரைட் ரைட். சரி. Thank you very much. Thank you. Shalom, நன்றி. Thank you.